Hi viewers, வணக்கம் and welcome to Meenu's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பர்வான சாட் ஐட்டம் ரகடா சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கூடவே நான் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையான கிரீன் சட்னி அண்ட் ஸ்வீட் சட்னி நம்ம ஆல்ரெடி பஜ்ஜி சாட்ல பண்ணதுனால அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ரகடா சமோசா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1, சமோசாவோட அவுட்டர் கவர் பண்ணுறதுக்கு 2 கப் மைதா மாவு, அரை டீஸ்பூன் ஓமம், தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிடிக்க வந்ததும் தண்ணி சேர்த்து கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கவர் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டெப் 2, சமோசாவோட ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ற பச்சை மிளகா, வேக வச்சிருக்கிற பொட்டேட்டோஸ், தேவைக்கேற்ற காரப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி அது சேர்ந்து வதங்கினதும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஸ்டெப் 3, ரகடா பண்ணுறதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3ஐயும் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்ச பட்டாணி மஞ்சள் கலர் 1 கப், பச்சை கலர் அரை கப், 2ஐயும் நைட்டு ஊற போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 கப் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவைக்கேற்ற உப்பு, மஞ்சப்பொடி போட்டு அது நல்லா வதங்கினதும் 1 கப் டொமேட்டோ பியூரே ஆட் பண்ணி எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் வதக்கிடுங்க. அதில் தேவைக்கேற்ற காரப்பொடி, வறுத்து அரைச்சிருக்கிற மசாலா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் க்ரீன் சட்னி, வேக வச்சிருக்கிற பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி தாராளமாக தண்ணி விட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரகடா ரெடி. ஸ்டெப் 4, சமோசா பண்ணுறதுக்கு மாவை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நல்லா தின்னாக ரோல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி தண்ணியை எல்லா எட்ஜஸ்லேயும் தடவிக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் ஆட் பண்ணி மற்ற எல்லா சைடும் கவர் பண்ணிவிடுங்க. சமோசாஸ் ரெடி. ஸ்டெப் 5, பேனில் எண்ணெய் வச்சு அதை நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் இந்த சமோசாக்களை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ரகடா சமோசா பண்ணுறதுக்கு பிளேட்டில் இந்த மாதிரி சமோசாஸை பிச்சு போட்டுட்டு அது மேலே ரகடா, கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், மின்ட் சட்னி, ஸ்வீட் சட்னி, வெங்காயம், தக்காளி, சேவ் அண்ட் கொரியாண்டர். டேஸ்டியான ரகடா சமோசா ரெடி. இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிடிக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. டிப் நம்பர் 2, நீங்கள் மாவை கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா நல்லா இழுத்து இழுத்து ரோல் பண்ண வரும். அப்போ தான் சமோசாஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டிப் நம்பர் 3, இந்த சமோசாஸ் பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் சூடாயிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உள்ளே வெளியில் எல்லாமே நல்லா வெந்து சமோசாஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.